50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே டாக்டரை போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ப்ராஸ்டேட் டிசீஸ் இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது அவசியம். அதை கவனிக்காம விட்டுட்டா யூரினரி சிம்டம் வெறுமனே இருக்குது அப்படின்னா இது ஈஸி. பட் பார்க்கின்சன்ஸோட சேர்ந்து இருக்குதுன்னா ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்ன்றது கியூரபிள். பார்க்கின்சன்ஸ் இஸ் அ ப்ரோக்ரெசிவ் டிசார்டர். ப்ராஸ்டேட்ன்றது ஆண்களுக்கு இருக்கிற ஒரு ஆர்கன். இட் இஸ் எ செகண்டரி செக்ஷுவல் ஆர்கன் விச் சிட்ஸ் பிலோ த யூரினரி பிளாடர். அது வயசாகும்போது கொஞ்சம் பெருசாகுது. அது 60 வயசுக்கு மேலே வரும்போது யூரினரி ப்ராப்ளத்தோட டாக்டரை பார்க்குறாங்க. 2 வகையான ப்ராப்ளம் வரும். ஒன்று, யூரின் போகிற பாதையில் அடைப்பு ஏற்படுறதுனால. 2வது, யூரின் பிளாடர் அந்த அடைப்பை ப்ரெஷர் கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனால. அது என்ன சொல்லுவோன்னா அப்ஸ்ட்ரக்டிவ் சிம்டம் அண்ட் வாய்டிங் சிம்டம். அப்ஸ்ட்ரக்டிவ் சிம்டம்னா யூரின் போன உடனே ஸ்டார்ட் ஆகாது, கொஞ்சம் லேட் ஆகுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே சீராக வராது, விட்டு விட்டு வருது டாக்டர்னுவாங்க. முன்னாடி மாதிரி இல்லை டாக்டர், ஃப்ளோ கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் போயிட்டு வந்த பிறகும் கொஞ்சம் தங்குற மாதிரியே இருக்குது டாக்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் ஏர்லி சிம்டம் ஆஃப் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ப்ராஸ்டேட். இதுவே நம்ம உடனே கவனிக்கல, லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிளாடர் சிம்டம் வரும். பிளாடர் சிம்டம்னா அர்ஜென்ட்டாக வருது டாக்டர், பாத்ரூம் போகிறதுக்குள்ளே ஹோல்ட் பண்ண முடியல, உடனே யூரின் லீக் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறது. நைட்டில் ரொம்ப தடவை எழுந்துக்கிறேன் டாக்டர், முன்னாடி மாதிரி இல்லை, போயிட்டு வந்தாலும் திரும்பி திரும்பி போக வேண்டியதாக இருக்குது, எரிச்சல் இருக்குது, யூரின் பிளாடர் எடுக்கிற இடத்துல வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் ஆண்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் 60 வயசுக்கு மேலே. இதில் இன்னொரு ப்ராப்ளமும் சேருது. இப்போது இதெல்லாம் யூரலாஜிக்கல் ப்ராப்ளம். நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னா வயசாகும்போது 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு 1% பாப்புலேஷனில் பார்க்கின்சன்ஸ்னு ஒரு டிசீஸ் வருது அப்படின்னு லிட்ரேச்சர் சொல்லுது. அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு டிசார்டர் இன் மூமெண்ட் அண்டு ட்ரெமர்ஸ் அண்டு நிற்கும்போது ஒரு சாஞ்சு நிற்கிறது, அவங்க நினைக்கிறது மாதிரி உடல் மூமெண்ட்டை பண்ண முடியாமல் போகிறது. இந்த ப்ராப்ளத்தோட பேஷண்ட்ஸ் பார்ப்பாங்க. இவங்க நியூராலஜிஸ்ட் பார்த்துட்டு அவங்க இவங்களுக்கு யூரினரி சிம்டம் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் போய் யூராலஜிஸ்ட்டை பாருங்கன்னு சொன்னால் பார்க்கின்சன்ஸ்லேயே இந்த பிளாடர் ரிலேட்டட் சிம்டம்ஸ் வரும். அப்படின்னா இந்த அர்ஜென்ட்டாக யூரின் வர்றது, கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா அவங்க மூமெண்ட் மற்றவங்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அவங்க ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதும் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஏற்கனவே ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இது இருந்ததுன்னா அவங்களுக்கு இன்னும் எம்ப்ராசிங்காக காமன். எனக்கு தெரிஞ்ச சில பேஷண்ட்ஸ் எல்லாம் இதனால் எங்கேயும் காமன் ஃபங்க்ஷன் போகிறதில்ல டாக்டர், என்னால் முடியல, இந்த யூரின் லீக் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம தெளிவாக கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க பார்க்கின்சன்ஸ் ப்ராப்ளத்துக்கு மருந்து கொடுத்த பிறகும் யூரினரி சிம்டம் இருக்குது அப்படின்னா ப்ராஸ்டேட்னால அடைப்பு இருக்கா, அந்த அடைப்புக்கு என்ன மருந்து கொடுத்தா சரி வரும்னு பார்க்குறது ரொம்ப அவசியம். பெரும்பாலான பேஷண்ட்டு மருந்துலேயே சரியாயிடுவாங்க. பார்க்கின்சன்ஸ் இருக்கிறவங்க ப்ராஸ்டேட் சிம்டம் இருந்ததுன்னா ஒரு சிலருக்கு தான் ப்ராஸ்டேட் சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்கும். ப்ராஸ்டேட் ப்ரொசீஜர் அப்படின்னா மோஸ்ட் ஆஃபன் இட் இஸ் ரிலேட்டட் டு த ஏஜ். அப்படி இருக்கும்பொழுது அந்த யூரின் பேசேஜ் வழியாக லேசர் பண்ணுறது அவசியப்படலாம். ஆனால் முதல்ல அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது மருந்து மற்றும் பார்க்கின்சன்ஸுக்கான கரெக்டான வைத்தியம். ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் ஆண்களுக்கு 50 வயசுக்கு அப்புறம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதில் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே டாக்டரை போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ப்ராஸ்டேட் டிசீஸ் இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது அவசியம். அதை கவனிக்காமல் விட்டுட்டா அவங்களுக்கு இந்த யூரினரி சிம்டம் அதிகமாயிட்டு அதனால் யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்லை யூரின் வராமல் அடைச்சிக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் ஆல்சோ வில் பி லிட்டில் நாட் லைக் அதர் பேஷண்ட்ஸ், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அவங்க சொல்கிறது பேசுறது எல்லாமே மற்றவங்க மாதிரி இல்லாமல் ஸ்லோவாக இருக்கிறதுனால புரிஞ்சுக்கிற தன்மை கூட கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அவங்களுக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருந்தால் நியூராலஜி டாக்டர் சொல்லும்போதே யூராலஜிஸ்ட்டை பார்த்துறது நல்லது. பார்க்கின்சன்ஸ் இருந்தால் எல்லா சிம்டத்தையும் நியூராலஜி கனெக்டட்னு தான் பேஷண்ட்ஸ் திங்க் பண்ணுவாங்க. ஆனால் சில கண்டிஷன்ஸ் ஏஜிங்னால நடக்குது அப்படின்னா அதை கரெக்டாக கண்டுபிடிக்கிறது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னால தான் முடியும். ஸோ யூரினரி சிம்டம் வெறுமனே இருக்குது அப்படின்னா இது ஈஸி. பட் பார்க்கின்சன்ஸோட சேர்ந்து இருக்குதுன்னா நம்ம முடிஞ்ச அளவு டாக்டரை
சொல்கிற அட்வைஸ் படி சீக்கிரமாக யூராலஜிஸ்ட்டை பார்த்துறது நல்லது. இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்ன்றது ஒரு பாடியில் டோப்பமைன் ஒரு ஹார்மோன் வந்து குறையிறதுனால வருது. அது இட் இஸ் லைக் ஓவரால் பீரியட் ஆஃப் டைம் அது கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டோப்பமைன் இல்லை டோப்பமினை ஸ்டோர் வெளியில் மெட்டபலைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு டோப்பமின் அதே நேரத்தில் ரொம்ப நேரம் வேலை செய்கிறதுக்கு மருந்துங்க கொடுக்குறாங்க. இதுக்கும் ப்ராஸ்டேட் ப்ராப்ளத்துக்கும் சேர்ந்து கொடுக்குற மருந்துனால ஒரு சைடு எஃபெக்டும் வராது. ஒன்று. ரெண்டாவது, இந்த மருந்து சாப்பிட்றதுனால நீண்ட நாளில் கிட்னிக்கோ ஹார்ட்டுக்கோ எந்த ப்ராப்ளமும் ஏற்படாது. மருந்து சாப்பிடாம போனால் பேஷண்ட்டுக்கு பின்விளைவுகள் ஏற்படலாம். நியூராலஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கரெக்டான வைத்தியம் பண்ணும்போது ப்ராஸ்டேட் ப்ராப்ளத்தை மெடிசனில் மேனேஜ் பண்ண முடியும். பட் ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்ன்றது க்யூரபிள். பார்க்கின்சன்ஸ் இஸ் அ ப்ரொக்ரெசிவ் டிஸார்டர். வேறு ஒரு டைமில் அவங்களுக்கு மருந்து எஃபெக்ட்டு நல்லா வேலை செய்யும். அது போக போக வேலை செய்கிற திறமை குறையலாம், இல்லை மருந்தினோட அளவு அதிகமாக பேஷண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அவங்களோட யூரினரி சிம்டம் அதிகமாகும். அந்த அதிகமான சிம்டத்தை நாம் ப்ராஸ்டேட்னால வருதா அப்படின்றத ரீசெக் பண்ணுறதுக்கு டாக்டரை பார்க்க வேண்டியதாக இருக்கும். பட் ரெண்டுமே தனித்தனியான ப்ராப்ளம், ஒன்றால் ஒன்று அக்ரவேட் ஆகும். எஸ்பெஷலி பார்க்கின்சன் வர்சன் ஆனால் யூரினரி சிம்டம்ஸ் அண்ட் ஆல்சோ prostate related symptoms can get worsened. பார்க்கின்சன்ஸ்னால வர்ற prostate symptoms are more bladder related. அந்த bladder relatedனால நடக்கிற ப்ராப்ளம் வந்து more related to not able to hold urine for a longer time. அண்டு நான் இந்த மாதிரி இவ்வளோ நேரம் கூட என்னால் கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்கிறவங்களா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நாம் அப்ஸ்ட்ரக்ஷனோட சேர்ந்து இருந்ததுன்னா கிட்னி பிரச்சனை வரும். அப்ஸ்ட்ரக்ஷன்னா ப்ராஸ்டேட் பெருசாகிடுச்சு, பிளாடர் ப்ரெஷர் கொடுக்குதுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் யூரின் கம்மிங் அவுட் can cause damage to the kidney. ஸோ ப்ராஸ்டேட் பெருசாக இருக்குன்னு தெரிஞ்சு ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கவங்கள பார்க்கின்சன்ஸ் சேர்ந்து இருந்தது போது ப்ராஸ்டேட் ப்ராப்ளத்துக்கு கரெக்டாக அட்ரஸ் பண்ணலன்னா தே வில் லேண்ட் அப் இன் கிட்னி ப்ராப்ளம். பார்க்கின்சன் இருக்கும்போது அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா ப்ராஸ்டேட் சர்ஜரி பண்ணுறது வில் காஸ் ஃபர்தர் ப்ராப்ளம் டு த பேஷண்ட். இப்போ எனக்கு வந்து பிளாடர் சிம்டம்னு சொன்னேன் இல்லைங்களா, பிளாடர் துடிக்கிறதுனால வர்ற சிம்டம் வந்து அர்ஜென்சி, கண்ட்ரோல் இல்லாமல் வர்றது. ஆனால் அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா அவங்களுக்கு அதுக்கு மருந்து கொடுத்தாவே சரியாயிடும். அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் அது கிட்னிக்கு அஃபெக்ட் ஆகும்னு சொன்னேன். அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் ப்ராஸ்டேட் கொஞ்சம் வளர்ந்துருக்குன்னு வைத்தியம் பண்ணால் அவங்க கண்டினியூஸாக இன்கான்டினென்ட் ஆகிடும், கண்ட்ரோல் இல்லாமல் யூரின் போயினே இருப்பாங்க. மெனி ஆஃப் மை பேஷண்ட்ஸ் அவங்க யூரினரி சிம்டம்னு வந்த பிறகு நான் அவங்கள பார்க்கின்சன், ஏர்லி பார்க்கின்சன்ட்டு நியூராலஜிஸ்ட் கிட்ட அமைச்சிருக்கேன். ஸோ இது இட் கேன் பி இன்டர் டிபார்ட்மெண்டல், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட இருந்து இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படும். இதில் முக்கியமான ஹெல்ப் வந்து ஃபேமிலி தான். பிகாஸ் பார்க்கின்சன்ஸ் த மைண்ட் இஸ் வெரி அலர்ட். நாம் நினச்சது எல்லாம் அது செய்ய முடியலன்ற ஒரு பெரிய கவலை இருக்கும். ஏன்னா மைண்ட் ஒர்க்ஸ் ப்ராப்பர்லி, பட் யுவர் மோட்டார் ஃபங்க்ஷன், கை மூவ் பண்ணணும்னு நினச்சா மூவ் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் டைம். இதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு தே வில் டேக் டைம். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபேமிலி மெம்பர், எஸ்பெஷலி ஹெல்ப்ஃபுல் பார்ட்னர் வில் பி த பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் சப்போர்ட். ஏன்னா திஸ் இஸ் நாட் அ டிசீஸ் வேறு இந்த ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, இன்ஃபெக்ஷனால் வரல. அப்படி இருக்கும்போது நம்ம ஃபேமிலி ஒன்லி வில் டேக் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மேனேஜிங் பார்க்கின்சன்ஸ். ஜென்ரல் அட்வைஸ் ஃபார் பார்க்கின்சன் பேஷண்ட், இந்த மாதிரி அர்ஜென்சி, இன்கான்டினன்ஸ் இருக்குன்னா நீங்கள் உடனே நியூராலஜிஸ்ட் கிட்ட சொன்னீங்கன்னா, அவங்க கரெக்டான டாக்டரை பார்க்க சொன்னாங்கன்னா, நீங்கள் மருந்து சாப்பிடும்போது உங்களோட ஃப்ரீக்வன்சியை ரெகுலரைஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக ஃப்ரீக்வன்சி அடிக்கடி யூரின் போகிறது பகலில் இருந்தால் கூட பரவாயில்ல, நைட்டில் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு டாக்டர் கொடுக்குற மருந்தை கரெக்டாக எடுத்துக்கினாவே போதும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறத விட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்துங்க அவசியம்னு டாக்டர் சொன்னால் சாப்பிட்றது ரொம்ப அவசியம்.